ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இன்னொரு நாளை ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. கர்த்தரோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி முகேந்திரமாக உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நான் வந்திருக்கிறேன். நம்ம ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் நிறைய தரிசனங்கள் கொடுத்துருக்காங்க, வாக்கு தத்தங்கள் கொடுத்துருக்காங்க, வாக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைவேறலையே, லேட் ஆகுதேன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படுறீங்களா? இல்லை, நம்ம ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்கிறது? நான் கர்த்தர், நான் மாறாத்தவர், யாக்கோபின் புத்திரராக நீங்கள் நிர்மூலம் ஆவதில்லை சொல்லிட்டு மல்கியா 3:6 சொல்லப்படுகிறது. நான் கர்த்தர், அவர் கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாங்க. அவர் மாறவே மாட்டார். எபிரேயர் 13:8 அதே வார்த்தை தான் சொல்லப்படுகிறது. நான் மாறாதவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. சங்கீதம் 102:27 நீரோ மாறாதவராக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள் இருக்குது. நம்ம கர்த்தர் மாறாதவராக இருக்கிறாங்க. மனுஷன் சொல்கிற மாதிரி இல்லை, அவரோட பேச்சு மாறாத. உலகம் மாறினாலும் மனுஷன் மாறினாலும் அவரோட வாக்கு மாறுவதில்லை. வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோது ஒழிந்து போவதில்லைன்னு சொல்லப்படுகிறது. உறுப்பாகலும் மாறுவதில்லைன்னு சொல்லி, புஸ்டப்கோமா கூட மாறுவதில்லை, நிச்சயமாக நிறைவேறும். அவரோட வார்த்தைகள்லாம் கிறிஸ்துவேசுக்குள் ஆமன்னும் ஆமீனன்னு இருக்குது. வார்த்தை தரையில் விழுந்து போகாத வார்த்தைகளாக இருக்குது. குறித்த காலத்துக்குன்னே தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்குது. அது நிச்சயமாய் நிறைவேறும். தாமதிப்பதில்லை. அது ஏற்ற காலத்தில் அவர் நம்மளை உயர்த்தும்படியாக அவருடைய பலத்தை கைக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கணும். அவர் ஏற்ற காலத்தில் தீவிரமாக நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். தைரியமாக பொறுமையோடு காத்திருக்கிறவங்க நீங்கள் வெட்கப்படுவதில்லை. கழுகு போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். நீங்கள் பயந்துக்காதுங்க. நிச்சயமாக நம்ம கர்த்தர் சொன்ன வாக்கு மாறாத்தவர். அவர் மனுஷன் அல்ல, மனமாறு. அவர் தெய்வம், அவர் மனுஷன் அல்ல. நிச்சயமாக அவரை நம்புங்க. அவர் நமக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் ஒன்றும் கூட நிறைவேற்றாமல் நம்ம எடுத்துக்கொள்ளவே நம்ம சாக மாட்டோம். அதனால் நிச்சயமாக அவரோட வார்த்தைகளை எல்லாமே நிறைவேறும். தைரியமாக இருங்க, கர்த்தருக்குள் நம்பிக்கையாக இருங்க, தைரியத்தோடு அவரை நோக்கி காத்திருங்க. அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க. இப்போ நாம் ஜெபிக்கலாமா? மகாபரிசுத்த இறக்கம் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உன்னை துதிக்கிறேனப்பா, உன்னை மகிமைப்படுத்துகிறேன், உன்னை கொண்டாடுகிறேன், போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் சுவாமி. சோத்திர ஆண்டவரே, எங்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே. அப்பா, வானம் பூமி ஒழிந்து போனாலும் உன்னோட வாயிலேருந்து வர வார்த்தைகள் ஒழியாதன்னு சொல்லியிருக்குது அப்பா. சோத்திர ஆண்டவரே. அப்பா, எங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, சோத்திர. எங்களை விட்டு விட மாட்டீங்க. சொல்லப்பட்டவ யாவை நிறைவேறும் அளவு நான் உன்னை கைவிடவும் மாட்டேன்னு சொன்னீங்களே அப்பா. சோத்திர ஆண்டவரே. அப்பா, யாக்கோபின் புத்திரராக நீங்கள் நிர்மூலம் ஆவதில்லைன்னு சொன்னீங்க, நான் மாறாத்தவன்னு சொன்னீங்க. உன்னோட வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள் எல்லாம் ஆமன்னும் ஆமீனன்னு இருக்குதே சுவாமி. சோத்திரம். இந்த வார்த்தைகள்லாம் நிறைவேற்ற போகிறக்கா சோத்திரம். எங்களுக்கு பொறுமையை காத்திருக்கக்கூடிய ஆண்டவரே, பொறுமையை தாங்கப்பா. உன்னோட வார்த்தையை நம்பி நாங்கள் நிற்கிறோம், காத்திருக்கிறோம் சாமி. நீங்கள் அப்படி செய்ய போகிறக்காக சோத்திராண்டவரே. சாட்சிகளாக நிறுத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்கப்பா. சோத்திரம். எல்லா துதிகான மகிமை ஒருத்தருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.